அஷ்டமி நாளில் நல்ல காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்திலே அஷ்டமி என்பது பூஜைக்கு உகந்தது என்றும் சொல்கிறார்கள். உண்மையில் அஷ்டமியில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அஷ்டமி நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். சுப நிகழ்ச்சிகள்னு சொன்னால் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணமாகட்டும், கிரகப்பிரவேசம் அதாவது இந்த புதுமனை புகுவிழா ஆகட்டும், அல்லது இது சம்பந்தப்பட்ட ஒரு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது பண்ணுறோம், ஒரு பூமி பூஜை அப்படிங்கிறது பண்ணுறோம், இது போன்ற நிகழ்வுகளை ஒரு வாசக்கால் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. புதியதாக ஒரு கிரியையை துவக்குவது என்று சொன்னால் அதை அந்த நாளிலே செய்ய வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள். இதற்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் இந்த சூரியன் மற்றும் சந்திரனுக்கான இடைப்பட்ட தூரத்தினைத்தான் திதி என்ற பெயரிலே சொல்கிறோம். இந்த அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சரியாக இருவருமே, அதாவது இந்த ஒரு பக்ஷம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 15 நாட்களை ஒரு பக்ஷம்னு சொல்கிறோம், அதாவது வளர்பிறை தேய்பிறைன்னு பிரிக்கிறோம். இதிலே நடுவிலே வரக்கூடிய நாள் தான் இந்த அஷ்டமி என்பது. இந்த நடுவிலே வரும்பொழுது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை கணக்கிடும் பொழுது அந்த சரியான முறையிலே அந்த வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுறதில்லை. இந்த சந்திரனைத்தான் நாம் மனோகாரகன் என்று சொல்வதால் அந்த நேரத்திலே நம்முடைய மனமானது டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால்தான் நாம் செய்கின்ற செயல்களிலே முழுமையான ஈடுபாடு என்பது அந்த இடத்திலே குறைந்துவிடும். நாம் மனித சக்தியினுடைய முயற்சியினால், மனிதத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக ஏதாவது நம்ம இந்த கிரியைகளை செய்யும் பொழுது, அதாவது இந்த சம்ஸ்காரம்னு சொல்கிறோம் இல்லையா, விவாகம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம், உபநயனம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம், இது போன்ற சம்ஸ்காரங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே தேவதா பூஜை என்று வரும் பொழுது அந்த இடத்திலே, ஏன்னா அந்த நாளில் தான் நம்ம ரொம்ப மனசில் சஞ்சலமாக இருந்துருப்போம். ஆக அந்த மன சஞ்சலத்தை போக்க வேண்டி எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நீ விலக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை அந்த நாளிலே தாராளமாக முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அஷ்டமியை நம்ம ஒரு அசுப திதி அப்படின்னு எடுத்துட்டா கூட அந்த திதியிலே தானே கிருஷ்ண பரமாத்மாவை அவதரித்தார். கோகுலாஷ்டமி அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆக இந்த அஷ்டமி என்பது தெய்வீக வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஒரு விஷயம்தான். இது போக இந்த அஷ்டமி நாளில் தான் பைரவர் பூஜையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுத்துனா கூட அந்த நாளிலே நாம் பைரவர் பூஜையை செய்யும் பொழுது அந்த காணாமல் போன அந்த பொருளானது கண்டிப்பாக கிடைத்துவிடும். இது போக யாரோ நம்மை ஏமாற்றுகிறார்கள், சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கிறது, அந்த சிக்கல்களிலிருந்து நான் விடுபட வேண்டும், என்னை ஏமாற்றுபவர்களிடத்திலிருந்து நான் தப்பித்து வர வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை முன்வைத்தெல்லாம் அஷ்டமி நாள் அன்னைக்கு தான் இந்த பூஜையை பண்ணணும்னே சொல்லுவார். இது போக துர்காஷ்டமின்னே சொல்லுவா தெரியுமா. அந்த துர்காஷ்டமி நாளன்று நாம் பூஜைகளை செய்யும் பொழுது மிகவும் அபரிமிதமான ஒரு நற்பலன் என்பது கிடைக்கும்னு சொல்றார். துர்காஷ்டமின்னு சொன்ன நவராத்திரியிலே வரக்கூடிய அந்த அஷ்டமி நாள் மாத்திரமல்ல, எல்லா வளர்பிறை அஷ்டமி நாட்களுமே துர்க்கைக்கு மிகவும் உகந்த நாட்கள் தான். அந்த அஷ்டமி நாட்களிலே தாராளமாக நீங்கள் துர்கா பூஜையை மேற்கொள்ளலாம். துர்க்கையினுடைய அருளினாலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் அத்தனையுமே தவிடுபொடி ஆகிவிடும். ஆக அஷ்டமி நாளிலே நாம் தாராளமாக தெய்வீக பூஜைகளை செய்யலாம், தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அத்தனையும் செய்யலாம். இதுபோக சாந்தின்னு சொல்லுவா தெரியுமா, பரிகார சாந்திகள் அத்தனையுமே அஷ்டமி நாளிலே செய்யும் பொழுது அளப்பரிய பலன் என்பது கிடைக்கும். இது போக ஒரு ஆயுஷ்யோமம் வச்சுப்போமே, அஷ்டமி அன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு, அன்னைக்கு தான் குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்றதுன்னு சொன்னால் தாராளமாக ஆயுஷ்யோமத்தை செய்யலாம், சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தியை செய்யலாம், சதாபிஷேகத்தினை செய்யலாம், பீமரத சாந்தியினை செய்யலாம். இந்த 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் உட்பட எல்லா விதமான சாந்தி அபிஷேகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பூஜைகளையுமே அந்த நாளிலே தாராளமாக மேற்கொள்ளலாம். ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அது அஷ்டமியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை விலக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார் அங்கேயும் கல்யாணம் தானே வர்றது அப்படின்னு சொன்னால்
60ஆம் கல்யாணம் என்று நாம் பழக்கத்திலே சொல்கிறோமே தவிர அந்த நிகழ்விற்கு என்ன பெயர்னு சொன்னா சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்பதுதான் பெயர். அது ஒரு சாந்தி அபிஷேகமாக இடம்பெறுவதால் அந்த நாளானது ஒரு சாந்தி பூஜையாக நாம் செய்வதால் அஷ்டமி நாளிலே செய்வது என்பது மிகவும் விசேஷமான பலனையே தருகிறது. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.